வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 61ஆம் பாகத்தில் ஜீவாந்த பெருக்க பயிற்சியை பற்றி மேலும் சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். உடற்பயிற்சி, காயல்ப பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோக தியான பயிற்சி, அறுகுண சீரமைப்பு பயிற்சிகள், மௌன நோன்பு, விளக்கு பயிற்சி மற்றும் கண்ணடை பயிற்சி என்பன எல்லாம் மனோடக்கலை பயிற்சிகளிலே அடங்கியவை. இந்த அனைத்து பயிற்சிகளும் எப்படி ஜீவன் சக்தியை பெருக்குகின்றன என்ற சிந்தனையிலே சென்ற வகுப்பில் உடற்பயிற்சியை பற்றி சிந்தித்தோம். அதனை அடுத்து இப்போது காயல்ப பயிற்சி பார்ப்போம். புவி ஈர்ப்பு சக்தி, சுவாச காற்று, கோள்களின் அலைவீச்சு மற்றும் உணவு என 4 வழிகளில் நமக்கு உயிர் சக்தி, உயிர்காந்த சக்தி கிடைக்கிறது. பூமி சுழல்வதால் நமது உடலை விட்டு பெறுகின்ற சக்தி, அதை நிரந்தர செலவு எனலாம். மாற்ற முடியாத, தவிர்க்க முடியாத செலவு. மற்றது மாற்றத்திற்கு உட்பட்ட செலவு. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற 5 செயல்பாடுகளில் காந்த சக்தி செலவாகும். அளவு முறையை பின்பற்றுகின்ற போது செலவு குறைக்கப்படும். சில காரியங்களை தவிர்க்கின்ற போது ஜீவான் சக்தி மீதமாக இருப்பை கூட்டும். இப்படி 5இல் அளமுறை காத்தல் செலவு குறைந்து இருப்பை கூட்டும். சரி, உயிரின் வரவை பெருக்கும் வழி என்ன என்றால் அதுதான் காயகல்ப பயிற்சி. திணிவு பெற்ற உயிர்காந்த அலைகள் உயிர் அலைகளாக ஓடுகின்றன. அசுனி முத்திரை செய்கின்ற போது இந்த ஆற்றல் மூலாதாரம் நோக்கி திரும்ப மையம், ஜீவாந்த கருமையம் திணிவு பெறும். திசுக்களில் இருந்து அசுனி முத்திரை மூலமாக எடுக்கப்படுகின்ற சாதாரண ஜீவாந்த ஆற்றல் ஓஜஸ் மூச்சு மூலமாக மருத்துவ குணம் கொண்ட ஜீவாந்த ஆற்றலாக மாறி அது திணிவூட்டப்படுகின்ற போது உடல் திசுக்களில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதன் மூலம் நோயினால் ஏற்படக்கூடிய செலவு தவிர்க்கப்படுவதால் இருப்பு அதிகமாகும் தானே. அது மட்டுமல்ல, இதன் மூலம் உடல் நலம் மேன்மை பெறும். மேலும் தன்னம்பிக்கை, ஆக்கத்திறம், சிந்தனை, நினைவாற்றல், கிரகிக்கும் திறம், ஆராய்ச்சி திறம், சரியான முடிவெடுக்கும் திறம், நிறைவான தாம்பத்தியம், சீரிய தவம், தெய்வ தரிசனம் என பல நன்மைகள் ஜீவாந்த பெருக்கத்தின் காரணமாக நம்மை வந்து அடையும். அடுத்ததாக அறுகுண சீரமைப்பு பயிற்சி மூலமாக எப்படி ஜீவாந்தம் பெருக்குகிறது? மகர்ஷி ஒரு கவியில சொல்கிறார், உளவியலை ஆராய்ந்தால்
அருகுணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம். அளவிலா விருப்பு கடும் பற்று இரண்டும் அல்லல் தரும் குன்ம நோய் உண்டு பண்ணும். பிளவுசை சினம் குருதி அழுத்தம் மார்நோய் பித்து புண் கண் நோய்கள் தாது மூளை வளமழிவு செய்யும். மிகை மோகம் குட்டவகை கண் நோய் நீரிழிவு செய்யும். வஞ்சம் உள அமைதி உடல் வலிவு போக்கி மார்நோய் உண்டாக்கும். தொடர்பு நோய் பலவும் காட்டும் என்று மனமே நோய்களுக்கு ஒரு அடிப்படை காரணமாகவும் அமைந்திருக்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார். மருத்துவத்துறையிலே சமீப காலங்களில், அதாவது 1980க்கு பிறகுதான் மனமும் நோய்களை உருவாக்கும் என்பதை பற்றி ஆராய்ச்சிகள் வெளிப்பட்டன. சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள். அது என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படுத்தும், என்னென்ன குணம் எந்தெந்த நோயை ஏற்படுத்தும். உளவியலை ஆராய்ந்தால் 6 குணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம். சரி, அளவிலா விருப்பு, பேராசை, கடும் பற்று, எல்லாம் எனக்கே வேணும். இந்த இரண்டும் அல்லல் தரும் குன்ம நோய் உண்டு பண்ணும், அல்சர். பிளவுசை சினம், கோபம் என்ன பண்ணும், குருதி அழுத்தம், பிபி, மார் நோய், ஹார்ட் ப்ராப்ளம், பித்து புண் கண் நோய்கள் தாது மூளை வளமழிவு செய்யும். மிகை மோகம் குட்ட வகை கண் நோய் நீரிழிவு செய்யும். வஞ்சம் உடல் அமைதி உடல் வலிவு போக்கி ஹார்ட் அட்டாக் உண்டாக்கும். அது மட்டுமல்ல, இதை சார்ந்த தொடர்பு நோய் பலவும் காட்டும். இது மட்டுமல்ல, இதை சார்ந்திருக்கின்ற நோய்கள். இப்படி இத்தனை வகை நோய்களுக்கும் மனமும் ஒரு காரணம், குணங்களும் ஒரு காரணம் என்று மருத்துவம் நிரூபித்து விட்டது. மகர்ஷியும் ஏற்கனவே தத்துவ நூல்களும் பேசியிருக்கின்றன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் பிரான் எல்லா சிக்கல்களுக்கும், நோய்களுக்கும், வறுமைக்கும், மற்ற பல உறவு சிக்கல்களுக்கும் ஒரே காரணம், ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று ஒற்றை வரியிலே தீர்ப்பளித்தார் புத்தர் பெருமான். நிறைவு செய்ய முடியாத ஆசைகள் மனநோயாகவும் மனம் சார்ந்த நோய்களாகவும் நம்மை தாக்குகின்றன. சினம், கவலை, பொறாமை, தாழ்வு மனம், வஞ்சம், பயம், வெறுப்பு போன்ற பல தீய குணங்கள் வாழ்க்கையை அகால மரணத்தில் முடிக்கின்றன. இவற்றையெல்லாம், இந்த தீய குணங்கள் எல்லாம் நீக்கும் அளவுக்கு, சீர்படுத்தும் அளவுக்கு, குறைக்கும் அளவுக்கு ஜீவாந்த சக்தியின் செலவு மிக பெரும் அளவிலே சேமிக்கப்படும். சிக்கனம் செல்வம் சேரும் வழி அல்லவா? அது போல நிறை மனம் ஜீவாந்த பெருக்கத்திற்கு வழி. நெருப்பானது விறகை எரித்து அழித்து விடுவதைப் போல, எரிபொருளின் அழிவே வாகனத்தின் வேகம் என்பது போல, உயிரின் அழிவே சினம். சினத்தை பொறுமையாக, சகிப்புத்தன்மையாக மடைமாற்றம் செய்துவிட்டால் உயிரின் விரயம் மாறி இருப்பு காக்கப்படும் அல்லவா? உடல் தேவைகளை நிறைவு செய்கின்ற இயற்கை வளங்களை தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகைகளில் பயன்படுத்தும் அறத்தை அலட்சியம் செய்து செல்வத்தை குவித்து சந்தோஷப்படுவது கடும் பற்று. யாருக்கும் கிள்ளி கூட தரமாட்டாங்க. தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 55-60 ஆண்டுகளாக, காமராஜருக்கு பிறகு, ஒருவருடைய சில காலம், சில 1-2 ஆண்டுகள், மீதி ஆண்டுகள் அனைத்தும் எத்தனையோ இயற்கை சீற்றங்களை சந்தித்திருக்கின்றோம்.
ஒரு அரசியல்வாதி ஒரு பைசா தந்தது கிடையாது. மக்களுக்காக செருப்பு தேய உழைக்கிறோம் சொல்கின்றவர்கள் ஒரு பைசா தந்தது கிடையாது. மக்கள் தந்த தொகையிலையும் கையாடல் செய்வார்கள். மக்கள் அனுப்புகின்ற பொருட்களிலே தங்களது லேபிளை ஒட்டி தாங்கள் கொடுத்தது போல பெயரை தட்டி பறிப்பார்கள். இதெல்லாம் கடும் பற்று. பிணத்தை சுற்றி எத்தனை செல்வம் குவிக்கப்பட்டிருந்தாலும் பிணம் சந்தோஷப்படுமா? அது போல பகிர்ந்துண்டு வாழாதவர்களிடத்திலே சேர்கின்ற பெரும் செல்வம் எப்படிப்பட்டது என்பதை வள்ளுவர் சொல்றாரு. மகாலட்சுமி போல அனைத்து லட்சணங்களும் உள்ள அழகிய பெண் திருமணம் வயதில் கிழவியாகிவிட்டால் என்ன பயன்? அது மாதிரி தான். யாருக்கும் கிள்ளி கூட தராமல் சேர்த்து குவித்து வைக்கின்ற செல்வத்தால் அவங்களுக்கும் பயன் இல்ல. எங்கெங்கயோ கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இருக்கிறது இங்க, சொத்துக்கள் அங்க. யார் அனுபவிக்க போறாங்க? இல்லையா? திடீர்னு செத்து போறாங்க. யார் அனுபவிக்க போறாங்க மிச்சத்தை எல்லாம்? இதெல்லாம் யோசித்து பார்க்கின்ற போதுதான் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள். கொடுப்பதிலே ஒரு சுகம் உண்டு, பெறுவதிலே ஒரு சுகம் உண்டு. பெற்றவர் படுகின்ற சுகத்தை கண்டு ஈந்தவர்க்கு இரு பங்கு மகிழ்ச்சி உண்டு. எனவே ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள். தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமிடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடான்னார் கண்ணதாசன். பாவம் அப்பா அதெல்லாம். எனவே ஈகையால் பெற்றோர்கள் மனம் மகிழ்வது, அதன் மூலம் நாமும் மகிழ்வது. இது அனுபவிக்க தவறுகின்ற போது ஒண்ணு நாம் வாழ்கின்ற காலத்திலேயே செல்வங்கள் அழிந்து போக நேரலாம். வயநாடு என்ற ஒரு பகுதி ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு நிலநடுக்கத்துல ஒட்டுமொத்த நகரமுமே பாழ்பட்டு போனது. இப்ப எத்தனை வீடுகளிலே எத்தனை பவுன் தங்க நகை இருந்திருக்கும்? காகித நோட்டு அது நனைந்து போயிருக்கும், பயனாகாது. ஆனா அந்த பகுதியிலே எத்தனை கிலோ தங்கம் பூமிக்கடியில மறைந்திருக்கும் இல்லையா? யாருக்கு புதையல் கிடைக்குமோ? போச்சா? சரி, எல்லாம் இருக்கு. திடீர்னு சாவு வந்துருச்சு. இப்போ என்ன பயன்? 2 வகையிலும் செல்வம் பயனற்றதாகும். அதனால் செல்வத்தின் பயன் என்ன என்றால் புண்ணியத்தை சேர்ப்பது என்பார் வல்லபெருந்தகை. புண்ணியம் பணமாக மாறுவது போல செல்வம் வந்து சேர்கின்ற காலத்திலே செல்வத்தை புண்ணியமாக மாற்றிக்கொள் என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக முறையற்ற பால் கவர்ச்சி. இது இல்லை என்றால் மனிதனே வந்திருக்க முடியாது. அயல் மகரந்த சேர்க்கை இல்லை என்றால் புது தாவரங்கள் வந்திருக்க முடியாது, புதிய ஜீவன்கள் வந்திருக்க முடியாது. சோ இன்று வரைக்கும் புதுமைகள் படைப்பதற்கு அடிப்படையே கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி. 2 வேறுபட்டவை இணைந்தால் ஒரு புதிய இனம் உருவாகும். இப்ப எத்தனை வகையான உணவுப் பொருட்கள், எத்தனை வகையான ஜீவராசிகள், எத்தனை வகையான மனித வடிவங்கள், எத்தனை வகையான குணாதிசயங்கள். ஒன்று போல் இன்னொன்று இருக்காது. எனவே இது அடிப்படை குணம். முறையற்ற பால் கவர்ச்சி என்பது இயற்கையின் பரிணாமத்தின் நியதி. அது ஏன் மனிதத்திலே முறையற்றது என்று வலியுறுத்தப்படுகிறது என்றால் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் உறவுமுறை கிடையாது. அது மட்டுமல்ல, இனவெறித்துக்கு என்று குறிப்பிட்ட காலம் உண்டு. எல்லா பருவத்திலும் துணை நாடாது. அதனால் அங்கு பால்வினை நோய்கள் வராது. ஆனா மனிதனுக்கு அப்படி அல்ல.
அன்லிமிட்டெட் அண்ட் அன்சீசனல். இப்ப இதிலே ஒழுக்கம் இல்லை என்றால் பால்வினை நோய்கள் உருவாகும். அதனால் தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வலியுறுத்தப்படுகிறதே தவிர வேறு நோக்கம் கிடையாது, வேறு காரணம் கிடையாது. எனவே இந்த கற்பு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது வைப்போம் என்றார் பாரதியார். எனக்கு தெரிந்து 1970, 75 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா திரைப்படங்களிலே கூட ஆண் எந்த தவறும் செய்யலாம், பெண் அவனுக்கு அடிமை மாதிரி தான். எத்தனையோ திரைப்படங்களை காட்டலாம். இப்படி பெண் அடிமைத்தனத்தை 1970, 75 வரைக்கும் கூட காட்டிக் கொண்டிருந்தது திரையுலகம். இது சமீபத்தில் தான் அது போன்ற திரைப்படங்கள் இல்லை. ஆனா பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இதை வலியுறுத்தினார். ஆணுக்கும் தான் கற்பு உண்டு, பெண்ணுக்கு மட்டும் இல்லை, 2 பேரும் தான். இதுக்கும் இதை விட ஒரு படி மேலே போகிறார் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். கருத்து ஒருமித்த கற்பு நெறி என்கிறார். வற்புறுத்தினால் கூட அது கற்பழிப்புக்கு சமம்தான். எனவே இந்த முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து முறையான கவர்ச்சிக்கு மனதை திருத்தி அமைக்க வேண்டும், பண்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். இது போன்ற பல காரணங்கள் இயற்கையை புரிந்து கொள்ளாத அறியாமையால் சந்திக்கும் பேதங்களை ஏற்க முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள். இரட்டை குழந்தைகள் என்றாலும் கூட, தோற்றத்தில் ஒன்றாக இருந்தாலும் கூட, வாழ்க்கை சம்பத்துக்களிலே பேதம் உண்டல்லவா? எனவே பொருள், புகழ், அதிகாரம், வசதிகள் போன்றவை அவரவர் கொண்டு வந்த சஞ்சித கர்ம வினைகளின் அடிப்படையில் வந்தவை. அதில் 7 ஒரு பங்கே தனக்கு உரிமை என்ற விதி புரிந்துவிட்டால் உயர்வுத்தாழ் மனப்பான்மை நீங்கி சமநோக்குக்கு வந்துவிடும். என்னுடைய சாமர்த்தியம் என்னப்பா இருக்கு? 7 தலைமுறையின் பாவ புண்ணிய கணக்கு ஒரு நாள் விளைவை தருகிறது. அப்ப இன்றைக்கு ஒரு மேன்மை, ஒரு செல்வம், திடீர் செல்வம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதில் என் பங்கு 7ல் 1 தான். என்னுடைய முன்னோர்களின் பங்கு 6. அப்ப 6 பங்கு எனக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறது. 1 பங்கு முயற்சிக்கு 6 பங்கு சேர்த்து 7 பங்கு நன்மை பெற்றிருக்கின்றேன். இதுல எனக்கு பெருமைப்படுவதற்கு என்ன இருக்குங்க? இதை நினைத்து பார்த்தால் எந்த திமிரும் இருக்காது, எந்த பந்தாவும் இருக்காது, பகட்டும் இருக்காது. அடக்கமே மிச்சமாகும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்துடுமா? அதுக்கு ஒன்று பக்குவம் இருக்கு. உண்மை என்பது அன்பாகும் தெய்வம், பெரும் பணிவு என்பது பண்பாகும் பக்குவம். அப்ப இறைவனை உணர்ந்தால்தான் அடக்கம் அமரர்கள் வைக்கும். இல்லை என்றால் அடங்காமை ஆறில் வைத்துவிடும். செல்லும் இடத்தும் சினம் தீது. செல்லுபடி ஆகாத இடத்தில் வரும் சினத்தால் துன்பம் வரும், நட்டம். அங்கு அமைதி காத்தால் துன்பம் தவிர்க்கப்படும், நட்டம் இல்லை. ஆனால் செல்லும் இடத்தில் செயல்படுத்தாத சினம் புண்ணியமாகும், லாபமாகும். எனவே இறைநிலைக்கு எல்லை இல்லாததால் பொறுமைக்கும் கருணைக்கும் அன்புக்கும் எல்லை இல்லை. பொறுத்து கொள்ளக்கூடிய தகைமை அது. உணர்ச்சி வயப்பட்டு விட்டால் அது பொறுமையும் சொல்ல முடியாது, பொறாமை. அப்படியே சில சமயத்தில் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அது இருப்பு கட்டப்பட்டு வஞ்சமாக மாறும். இருப்பு கட்டிய சினம்
வஞ்சம், பொறாமை, வஞ்சம். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த உலக நிகழ்வுகள் அனைத்தையும் இறைவனின் திருவிளையாடல்களாக காண்கின்ற பக்குவம், அது மற்றவர் குறைகளையும் தவறுகளையும் பொறுத்து கொள்ளச் செய்யும். பொறையுடைமை இயல்பாகும். நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் வள்ளுவர். நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு காரியம் நல்லதாக இல்லை, தீமை செய்கிறது, அதை அன்றே மறப்பது நன்று. ஆனா ஒரு காரியம் நன்மை தந்தது என்றால் நன்றி மறப்பது நன்றன்று, இல்லையா? அப்ப நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அடுத்தது நன்றி மறப்பது நன்று அன்று. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவில் என்பார்கள். இந்த 6 குணங்களை மகிழ்ச்சியின் ஒரு கவியில சொல்றாங்க. நிறைய பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சு, இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், மற்றவையில் சுதந்திரமும் வாழ்வின் பலமும் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை, சினம், பகை, வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைப்படுத்தும் எண்ணம், இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வோம். தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். சட்டத்துக்கு பயந்தா மட்டும் போதாதுங்க, தர்மத்துக்கு பயன்படணும். ஏனென்றால் சட்டம் என்பது வெளிக்காவல், தர்மம் என்றால் அது மனக்காவல். இன்றைக்கு உலகத்துல சட்டத்துக்கும் யாரும் பயப்படுறதில்லை. தமிழ்நாட்டை பாருங்க, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு. தர்மத்துக்கு, தர்மம் என்னன்னு தெரியாது மக்களுக்கு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பேதமே தெரியாது. கண்ணஸ் அழகா சொன்னார், சட்டம் என்பது வெளிக்காவல், தர்மம் என்றால் அந்த மனக்காவல். இரண்டும் போன பின் எது காவல், யார் காவல்? ரெண்டும் போச்சு. இவர்களை, இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? கடவுளாலே முடியாது. சோ துன்பம் வந்து கொண்டே இருக்கும். அனுபவி, யூ டிசர்வ் ஃபார் தட். நீ விதைச்சது நீ அறுக்கத்தான் ஆகணும். நீ தானே பணத்துக்கு ஓட்டு போட்ட, அப்ப நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவி. இந்த 6 தன்மைகள், அதாவது நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சு, இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், மற்றவை சுதந்திரமும் வாழ்வின் வளமும் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை, சினம், பகை, வஞ்சம் காத்தல், நெறி பிறந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இவை கருமை தன்னை கலங்கப்படுத்திவிடும். கருத்தோடு விழிப்போடு சீர் செய்வது என்றால் தர்மத்திற்கு ஒத்தபடி, அறத்திற்கு ஏற்றபடி, இயற்கை சட்டத்துக்கு ஒத்தபடி தேவ நீதியை மதித்து வாழ்கின்ற பண்பாடுதான் சீர் செய்வது. இப்போ முதலாவது, நிறைவு செய்ய முடியாத பேராசைகளை பெருக்கிக் கொண்டு அல்லல் படுகிறோம். இன்புறுவதற்காகத்தான் மனம் ஆசைகளை உற்பத்தி செய்கிறது. யாருக்காவது ஒரு பொருள் தேவை, ஒரு வசதி அடைய வேண்டும் என்றால் எதுக்காகன்னு கேளுங்க. நல்லா இருக்கிறதுக்காகத்தான், சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான். பெரிய வீடு கட்டினா சந்தோஷம், சின்ன வீடு கட்டினா வருமா? ஆடி கார் வாங்கினா சந்தோஷம், பெருமை. மாருதி கார்ல பெருமை கிடைக்குமா? இப்படி எதையும் எதுக்காக வாங்குகிறோம்? இன்பம் துய்ப்பதற்காக. அப்போ இன்பத்தை துய்ப்பதற்காகத்தான் மனம் ஆசைகளை உற்பத்தி செய்து கொண்டே போகிறது என்றாலும், புலன்களின் தாங்கும் திறத்திற்கு மேலாக பெறுகின்ற வசதிகளும் உறவும் உடல் நலத்தையும் நட்பையும் கெடுக்கும்.
வெயிலே இல்ல, சென்ட்ரலைஸ்ட் ஏசி. இந்த ஏசியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் எலும்பு பிரச்சனை வருது பாருங்க. ம். ஏன் சூரிய வெளிச்சம் சரியா படவில்லை என்றால், சன்பாத் எடுக்கவில்லை என்றால், எலும்புகள் உறுதியை இழந்து போகும். அப்ப முதுமை சீக்கிரமே வந்துரும். மூட்டு வலி, எல்லா வலியும் வந்துரும். இப்படி நம்முடைய உடல் தேவைகளை அறிந்து பயன்படுத்தவில்லை என்றால், ஏசி எல்லாம் இந்தியாவுல நெறைய பேர் ஏசி போட்டுக்கிறோம். அது குளிர்காலத்துல கூட ஏசி போடுற ஆளுகளா இருக்கிறாங்க. இப்ப வியாதி வராம என்ன பண்ணும்? இதெல்லாம் வசதிகள் வர வர நோய்கள் தாக்குகின்றன. வெளிய சாப்பிடுற கல்ச்சர். எத்தனை உணவகங்கள் இப்ப சமீபத்துல கோவில்ல திறந்திருக்கிறாங்க. அத்தனை கடைகளிலும் கூட்டம். போய் வெயிட்டிங்ல இருந்து தான் சாப்பிட முடியும். வீட்டுல சமைச்சா 2 மணி நேரம் சமைச்சிடலாம். அங்க 3 மணி நேரம் காத்திருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் 5 மடங்கு செலவு பண்ணி அத சாப்பிடுறதுல சந்தோஷம். என்ன இருக்கு இதுல? ஒரு மாற்றம் என்பது நன்மை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர, துன்பத்தை விலை கொடுத்து வாங்குவதா என்ன? சொன்னா கேட்கறாங்களா? துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண் என்றாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொன்னா கேட்பாங்களா என்ன? எனவே புலன்களின் தாங்கும் திறத்துக்கு மேலாக போகின்ற வசதிகளும் உறவும் உடல் நலத்தையும் மன நிம்மதியும் கெடுத்து விடுகின்றன. சாமிஜி அழகா ஒரு சாமியை சொல்லுவாங்க. அனுபோக பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும். சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மனநலம் கெடும். உறவுகள் நட்புகள் எண்ணிக்கை பெருக பெற சுதந்திரம் கெடும். இப்ப என்ன செய்வது? சம்பாதிப்பதில் தர்மமும் செலவு செய்வதில் சிக்கனமும் உள்ள அற வாழ்க்கைதான் ஜீவாந்தத்தை பெருக்கி ஆத்மாவை தூய்மை செய்யும். சம்பாதிப்பதில் தர்மம், செலவு செய்வதில் சிக்கனம், மற்றவர் துன்பத்தை நீக்குகின்ற ஈகை. இதுதான் நிம்மதியான நோய் இல்லாத வாழ்வுக்கும், குழப்பமில்லாத மனதுக்கும், வறுமை இல்லாத வாழ்வுக்கும், பகை இல்லாத உறவுக்கும், அற்புதமான சந்ததிக்கும், சமுதாய அங்கீகாரத்திற்கும் ஒரே வழி. ஒரே வழி. இரண்டாவது, நெஞ்சம் மனம் பேச்சு இவற்றில் பிணக்காவது பொய்கள். நெஞ்சம் மனம் பேச்சு 3 அம்சம். பேச்சு தெரியுது, மனம் தெரியுது, நெஞ்சம் நம்முடைய கருமையம். அதே நெஞ்சம்னு சொல்றாங்கன்னா, தாயின் நஞ்சு கொடியில் உருவாகி வளர்ந்த இந்த உடல். இந்த உடலுக்கு மூலம் நெஞ்சம். தாய் நஞ்சு கொடியில் பிறந்த நெஞ்சம். அப்ப கருமையம், மனம், பேச்சு இந்த 3லும் பிணக்காவது பொய்கள். ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டது என்றால் அதுதான் பொய். பொய் என்றாலும் பெரும்பான்மையான மக்களுக்கு இலக்கணம் தெரியாதுங்க. பொய் என்ற சொல்லுக்கு இதுவரைக்கும் சரியான விளக்கணம் கிடையாது. ஏன்னா திருக்குறள் தான் படிக்கிறது இல்லையே. அப்படியே படிச்சாலும் ஆழ்ந்து சீர்தூக்கி பார்ப்பதில்லை. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்குமெனே. இல்லையா? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்குமெனே. நமக்கு ஒரு லாபம் வரும் என்று சொன்னால் பொய் சொல்றது கூட உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னை சுடும். இல்லையா? இப்ப தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. மனசாட்சிக்கு தெரிந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, மனசாட்சிக்கு தெரியாம பொய் சொல்ல முடியுமா? வள்ளுவர் சொன்னது மனசாட்சிக்கு தெரிந்து பொய் பேசாதேன்னாரு. அப்படின்னா மனசாட்சிக்கு தெரியாம செஞ்சுக்கலான்றது தானே அர்த்தம் ஆகுது அதுல. சரி,
இப்ப மனசாட்சி என்பது என்ன? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. அது தூங்குறதே கிடையாது. அப்புறம் எப்படி அதை ஏமாத்தி பொய் செய்ய முடியும்? அப்போ தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க நாசுக்க நலிவித்தார் வள்ளுவர். மனசாட்சிக்கு தெரியாம போய் சொல்லிக்கலாம். ஆனா மனசாட்சி தூங்காது. மாட்டிட்டோமா? சரி. பொய்மையும் வாய்மை இடத்தான் சொன்னாரே தவிர உண்மை இடத்தான் சொல்லல. உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. பொய்மைக்கு எதிர்ச்சொல் வாய்மை. இப்ப வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல்லுக்கு பிறகு செயல். எண்ணம், சொல், செயல். அப்ப துன்பம் தராத எண்ணம், சொல், செயல் வாய்மை என்றால் துன்பம் தருகின்ற எண்ணம், சொல், செயல் பொய்மை. அப்ப பொய்க்கு என்ன இலக்கணங்க? அதர்மம், அறம் தவறுதல், ஒழுங்கீனம், பாவம், குற்றம். வெறும் மாற்றுரை அல்ல பொய். பார்த்தத பார்க்கல என்பதும் பார்க்காததை பார்த்தேன் என்பதும் அது மாற்றுரை, அது பொய் அல்ல. அதனால் நெஞ்சம், மனம், பேச்சு இவற்றில் பிணக்காவது பொய்கள். இதையே இன்னொரு சொல் நாகரிகம் என்ற சொல் இருக்குங்க. இந்த நாகரிகம் இன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்க. நாகரிகமா நடந்துக்கணும் அப்படிம்பாங்க. நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நாகரிகமா பிஹேவ் பண்ணணும். அது என்ன நாகரிகம்? கவிஞர் வாலி அழகா சொன்னார், பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம், பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம், புரியாத பல பேருக்கு இது நாகரிகம். எந்த தெளிவும் இல்லை. புரியாத பல பேருக்கு இது நாகரிகம். சரி, முறையாக வாழ்வோருக்கு எது நாகரிகம்? தர்மத்தின்படி, ஒழுக்கத்தின்படி, அறத்தின்படி, தேவ நீதியின்படி வாழ்பவர்களுக்கு எது நாகரிகம் என்றால் முன்னோர்கள் சொன்னார்கள், அது நாகரிகம். முன்னோர் என்ன சொன்னாங்க? பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அங்க இலக்கணம் சொன்னார் வள்ளுவர். எது நாகரிகம்? பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அப்ப நாகரிகம் என்பது நாம் பார்க்கின்ற ஃபன் கல்ச்சர் அல்ல, சிவிலைசேஷன். நா அகம் இரிகம் நாகரிகம். நாக்கு, அகம் பிரம்மாஸ்மி நெஞ்சம் கருமையம், இரிகம் மனசு. அப்ப மனசாட்சியின் தேவ நீதியோடு இணைந்த எண்ணம், சொல், செயல் மட்டுமே ஆத்ம தூய்மையை பாதுகாக்கும். அதுதான் போய் பேசாம இருக்கிறதுன்னு அர்த்தம். நெஞ்சம், மனம், பேச்சு இவற்றில் பிணக்காவது பொய்கள். இதை நீக்கினால் ஆத்மா தூய்மையாகும், ஜீவானு பெருக்கமாகும். மூன்றாவது, மறைமுகமாய் நேர்முகமாய் பிறரது உள்ளத்தை வருத்துதல். இதுதான் தர்மம் என்று தெரியாத குற்றவாளி உண்டா உலகத்துல? தான் செய்த தவறுக்குத்தான் தண்டனை தரப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளாத குற்றவாளி உண்டா யாராவது? எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் செய்யறாங்க? பல காரணங்கள். திருமணமான புதிதில் இருக்கின்ற அந்யோன்யம், ஒரு நெருக்கம். அப்படித்தான் இருக்கிறோம், இருந்தோம், இருக்கிறாங்க. 60 வயசுல, 40 வயசுல, 70, 80 வயசுல எப்படி இருக்கு? மறந்தே போச்சு அந்த வாழ்க்கை. அந்த அந்யோன்யம், அந்த நெருக்கம், அந்த சகிப்புத்தன்மை, ஒருவருக்கொருவர் பாராட்டுகின்ற, புகழ்கின்ற அல்லது உதவி செய்கின்ற எல்லாம் போச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் போச்சு. ஏன்? வாழ்க்கையின் அர்த்தம் புரியல, கன்னிகா தானத்தின் பெருமை தெரியல.
நல்ல ஒரு கணவனின் பெருமை தெரியல. ஒரு பக்கம் மட்டுமா? பெண்ணை மட்டும் போற்றினா போதுமா? நல்ல கணவன் அமைந்தா தானே வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்ப இருவரின் பங்களிப்பும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பத்தின் சிறப்பான வாழ்க்கை. இதை காணாமல் போன இந்த தெய்வீக பிணைப்பை நினைந்து பார்க்கின்ற தம்பதியர் எத்தனை பேர்? ம்? நமது நன்மைக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, யாருடைய நலம் விரும்பி நாம் பாடுபடுகிறோமோ, நமக்குள் தானே ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் எல்லாமே. சினம், கவலை, வஞ்சம், பகை, வெறுப்பு, தாழ்வு மனம் அனைத்தும் ஜீவாந்தத்தின் குறையால் விளையும் தீமைகளே. ஜீவாந்த பெருக்கம் இருந்தா மன்னிக்கும் இயல்பு வந்து வரும். ஜீவாந்த குறையத்தான் பொறாமை வெறுப்பெல்லாம் அதிகமாகும். அதனால் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறகு உள்ளத்தை வருத்தாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜீவாந்தத்தின் திணிவு நமக்கு தேவை. அடிப்படை. 4வது, மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளமும் பறித்தல். சுதந்திரம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர். இது கம்ப்யூட்டர் வந்த பிறகு அலுவலகங்களில நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வச்சுங்களேன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க. அதே போல நியூ இயர்னா ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்புவாங்க. நான் அதே போல் நான் ஒரு மெசேஜ் அடிப்பேன். ஹாப்பினஸ் இஸ் த அப்சல்யூட் ஃப்ரீ கிஃப்ட் given by nature. Don't try to buy it. Happiness is the absolute free gift given by nature. Don't try to buy it. தீபாவளிக்கு காசு செலவு பண்ணி சந்தோஷத்தை வாங்க நினைக்காதீங்க. புத்தாண்டுக்கு செலவு பண்ணி சந்தோஷத்தை வாங்க நினைக்காதீங்க. அது இறைவன் கொடுத்த கொடை. அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. எனவே மற்ற உயிர் சுதந்திரம், அது இறைவன் கொடுத்த கொடை. அவர் அதை பறித்து வைத்துக் கொண்டு பிறகு கொடுக்கிற போது நான் சுதந்திரம் தந்து விட்டேன்றாங்க. நீ எப்படி கொடுக்க முடியும் சுதந்திரத்தை? பிறக்கும் போது இண்டிபெண்டன்ட் தான் பிறக்கிறோம் யாருமே. யாரோ பாண்டட் லேபராவா பிறக்கிறோம், அடிமையாக பிறக்கிறோம், எல்லாம் சுதந்திரமா தான் பிறக்கிறோம். சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்ம அடிமைப்படுத்துகின்றனவே தவிர இறைவன் தந்த கொடை மகிழ்ச்சியும் சுதந்திரமும். அதே போல இந்த சுதந்திரத்தை கொண்டு தர்மத்தின்படி ஈட்டுகின்ற பொருள், சொத்துரிமை, அது அவர்களை கேட்டுத்தான் வாங்கணுமே தவிர அடிச்சு பிடுங்க கூடாது. நீங்க அரசாங்கமே அந்த வேலையைத்தான் பண்ணுதுங்க. எத்தனை வரிகள் தரீங்களா? ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், இத்தனை கூட்டி பாருங்க. ₹1 செலவழிக்கிறோம் என்று சொன்னால் 20 பைசா பொருளைத்தான் நாம் பெறுகிறோம். மீது 80 காசும் வரிகளாக வணிகர்களின் லாபமாகத்தான் போகிறதே தவிர. அதான் ஒரு தடவை அறம் செய்ய விரும்பாதே தலைப்புல பேசினேன். அறம் செய்ய விரும்பாதே. அன்பர்கள் கேட்டாங்க, என்னங்க ஐயா அறம் செய்ய விரும்புன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க அறம் செய்ய விரும்பாதே. இப்ப நம்ம 80 பைசா என்னப்பா போகுது? ₹1 செலவு பண்ணினோம், 20 பைசா தான் அந்த பொருளுடைய மதிப்பு. 80 பைசா வரிக்கும் லாபத்துக்கும் தான் போச்சு. இதுக்கு மேல தர்மம் பண்றதுக்கு என்னப்பா நம்மகிட்ட இருக்குது? அது சொன்னது அம்பானி, அதானி, அரசியல்வாதிகள். லட்சக்கணக்கான கோடி வச்சுக்கிட்டு கிள்ளி கொடுக்காம இருக்காங்களே, அவங்களுக்காக சொன்னது அறம் செய்ய விரும்புன்னு. நமக்கு இல்ல, நடுத்தர குடும்பங்களுக்கு இல்ல. நம்ம ஏற்கனவே ₹1 80% டொனேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக சுதந்திரம் வாழ்வின் வளம் பறித்தல். இதுல இன்றைக்கு சுதந்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் எதை சொன்னாலும் உலகமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆணவம் இருக்குங்க. ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற அகம்பாவமும் இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க. யாராவது அட்வைஸ் பண்ணினா, "நீ என்ன எனக்கு சொல்றதும்பா." ஆனா அட்வைஸ் பண்றதுக்கு இவன் ரெடியா இருப்பான். 1008 அட்வைஸ் பண்ணுவான். அப்போ என்னுடைய சொல்லுக்கு உலகமே கட்டுப்பட வேண்டும். ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். இதுக்கு என்ன பேருங்க? இதுதான் சுதந்திரத்தை பறிப்பதற்கும், வளம் பறிப்பதற்கும் அடிப்படை தீய குணம். அது மட்டுமல்ல, வாழ்வின் வளம் வளம் என்ற சொல்லுக்கே சர்ப்ளஸ், மோர் தேன் எனஃப், மிகுதிப்படுவது என்று அர்த்தம். இயற்கை வளம் என்றால் 820 கோடி மக்களின் தேவைகளுக்கு மேல் மிகுதியாக உள்ளது. அதான் இயற்கை வளம். மனித வளம் என்றால் அவரவர் வாழ்வின் தேவைக்கு மேல் அடுத்தவர் வாழ்வுக்காகவும், அடுத்த ஜீவன்களின் பாதுகாப்பு பராமரிப்புக்காகவும் ஈந்து அளிக்கக்கூடிய திறம் உள்ளது மனித வளம். ஸோ 2 தான். நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ். 2 தான் எக்கனாமிக்ஸ். 2 தான் வாழ்க்கை. எனவே 820 கோடி மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பூமியின் வளம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனின் ஆசைக்கு இந்த பூமியே போதாது. அப்புறம் பிடுங்கி வைப்பது வாழ்க்கை. இதுக்கு பேரு அரசியல் சாணக்கியம். இதுக்கு பேரு வியாபார தந்திரம். இதுக்கு பேரு கடவுள் நம்பிக்கை. எல்லாம் திருட்டு பசங்க. 3 வகை திருடர்கள் உலகத்துல. 5வது நிறைவழிக்கும் பொறாமை, சினம், பகை, வஞ்சம். இவற்றை விட்டு விடாம பத்திரமா புடிச்சுக்கிறது. வஞ்சம் காத்தல். நிறைவை அழிக்கின்ற, கெடுக்கின்ற, நம்முடைய மனதின் நிறைவையும் உடல் நலத்தின் நிறைவையும் கெடுக்கின்ற பொறாமை, சினம், பகை, வஞ்சம். இது ஏன் வருதுன்னா, தன்னை போல பிறர் எனும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அப்ப அன்பும் கருணையும் இருந்தால்தான் எல்லோருடைய நலம் பேண முடியும். கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வாழ்வதென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. எப்போ? வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். நமது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் வாழ்வோர்க்கு சாதகமாய் அமைகின்ற அளவிலேதான் நமக்கு சுதந்திரமும் உரிமையும் உண்டு தவிர, யாரையும் துன்பப்படுத்துவதற்கோ மற்ற வளத்தை பறிப்பதற்கோ இறைவன் நமக்கு பட்டயம் தரவில்லை. எந்த அரசியல் சாசனமும் நமக்கு அதிகாரத்தை தரவில்லை. இதெல்லாம் பின்பற்றுகின்ற வரைக்கும் நமக்கு நற்பண்பாளர், மாண்புமிகு என்றெல்லாம் பெருமைகள் அளிக்கப்படும். இல்லை என்றால் வேற பேர் சொல்லுவாங்க. இது எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவதற்குத்தான் பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருப்பது என்பது உண்மைதானே. இதை மறந்து போவதால் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்ற நினைப்பின் காரணமாகத்தான் இத்தனை தீமைகளை விளைவிக்கிறார்களே தவிர, இந்த வாழ்க்கையை நிலையாமை அறிந்துவிட்டால், அதற்குள் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் என்பதை தெளிபெற்றுவிட்டால், நிச்சயமாக சம்பாதிப்பதிலே தர்மமும், செலவு செய்வதிலே சிக்கனமும் பண்பாடாக மாறிப்போகும். யாருடைய பொருளை யாரும் எடுப்பதில்லை என்ற பண்பாடு மறந்துவிட்டால், இருப்பதை எல்லாம் பொதில் வைத்தாலே எடுப்போர் யாரும் இல்லை.
பதுக்குற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது. ரிசர்வேஷன், கோட்டா, ஒதுக்குற வேலை அதுவும் கிடையாது. 6வதாக பல தலைமுறைகளாய் தெய்வ நீதி என்ற இயற்கை விதிக்கு முரண்பட்ட உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5ம் கருமையத்தை களங்கப்படுத்திவிட்டன. ஜீவகாந்த சக்தியை சீரழித்து விட்டன. நான் மட்டுமா காரணம்? பல தலைமுறைகளாக புலன் சுகங்களிலே அளவு முறையே கிடையாது. அப்ப அந்தந்த புலன் பாழ்படத்தானே செய்யும். புலன்கள் பாழ்பட்ட பிறகு சுகத்தை துய்ப்பது எப்படி? எனவே அயரா விழிப்போடு இவற்றை சீர் செய்வதற்கான உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை தகுந்த குருவின் மூலம் கற்றுக்கொண்டு மன திருத்தமும் செயல் திருத்தமும் உடனே பெற முடியாது என்றாலும் படிப்படியாக மேன்மை பெற வேண்டும். நாம் முழுமை பெறவில்லை என்றாலும் நம்முடைய சந்ததிகள் முழுமை பெற்றுவிடும். இவற்றினால் ஜீவாந்த சக்தியின் செலவு குறைந்து வரவு பெருகி திணிவு பெற்று பிறவை நோக்கமும் நிறைவு பெறும். இதை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாது, வேறு வழியே கிடையாது. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் மனவள கலை என்றார் மகர்ஷி அவர்கள். இந்த உலகத்துக்கு அளித்த ஒரு கொடை மகர்ஷியுடைய பங்களிப்பு மனவளக்கலை பயிற்சிகள். அடுத்ததாக தவத்தின் மூலம் காந்த பெருக்கம் எப்படி நிகழ்கிறது? மனம் எப்போதும் உடல் கடந்து வெளியில் உறவும் நட்பும் பற்றிய பொருள் பற்றிய நினைவுகளில் கற்பனைகளில் பயணிப்பது. இதுக்கு பேர் தாங்க மனசு. ஒண்ணு கடந்த கால அனுபவங்களை ஆசை போட்டு கொண்டிருக்கும், அல்லது எதிர்கால கற்பனைகளிலே சிறகடித்துக் கொண்டிருக்கும். நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு தெரியாது. அது யார் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன்னா நிகழ்காலம் என்பதனுடைய அளவே நமக்கு தெரியாது. நிகழ்காலத்தின் அளவே நமக்கு தெரியாது. அதனால் எப்போதும் பொருள் பற்று, மக்கள் பற்று, அதிகார பற்று, புலன் இன்பங்களிலே பற்று என்று மனம் வெளி உலகத்திலேயே ஓடிக்கொண்டிருக்குமே தவிர தன்னை நோக்கி உள்நோக்கி திரும்புவதே கிடையாது. இப்போ ஒரு குழாயில வெளியேறுகின்ற நீர் தொட்டில் இருக்கின்ற நீரின் இருப்பை குறைத்து விடுகிறது அல்லவா? அது போலவே இந்த உடல் என்ற தொட்டில் இருக்கின்ற ஜீவாந்தத்தின் அளவை புலன்கள் என்ற 5 குழாய்கள் மூலம் செலவாகின்ற போது அது இருப்பை பெரும் அளவில் குறைத்து விடுகின்றன. ஆதிசங்கரர் கையில ஒரு தண்டம் வச்சிருப்பார். அதுக்கு எதுவும் பேர் எனக்கு தெரியாது. அந்த நீளமா ஒரு கொடி மாதிரி இருக்கும், மேல ஒரு சிவப்பு துணியில கட்டியிருப்பாங்க. இந்த காஞ்சி மடத்துல எப்போ அதை கையில வச்சுட்டு தான் போவாங்க வருவாங்க. அவருடைய பொருள் என்னன்னு புரிஞ்சிருந்ததுன்னா ஜெயேந்திரர் சிக்கலை மாற்றிருக்க மாட்டார். பொருள் புரியாம சுமந்து என்ன பண்றதுங்க? அது ஒரு ஒற்றை மூங்கில் போன்ற கிளை அல்லங்க. அது அங்கங்க கிளையில் வெட்டப்பட்டு இருக்கும். அப்ப என்ன பொருள் என்றால் 5 புலன்கள் மூலம் ஜீவாந்த சக்தி உயிர் சக்தி செலவாகி கொண்டே இருக்கும். அப்ப மேல் நோக்கு வேகம் இருக்காது உயிருக்கு. அதனால் 5 முறைப்படுத்தி விட்டால் உயிர் சக்தி இருப்பு அதிகமாகின்ற போது மேல் நோக்கு வேகம் அதிகமாகும். அப்போ இறைவனை அடையலாம் என்றுதான் ஆதிசங்கர தத்துவத்தை மையப்படுத்தி தான் கையில தண்டத்தை சுமந்தாங்க. இந்த தண்டங்களுக்கு அந்த தத்துவம் தெரியல. அது ஏதோ ஒரு அலங்கார பொருள் போல வாக்கிங் ஸ்டிக் போல எடுத்துட்டு போறாங்க. சிக்கல் மாட்டதானே செய்வாங்க. சரி, இப்போ இந்த வெளியே போகின்ற மனம் உள்நோக்கி திருப்போதுதான் அகநோக்கு பயிற்சி தவம். தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி
தவம். இப்ப வெளியே போனா செலவாகுதுங்க. உள்ளேயே திருப்பி விட்டு விட்டா, தொட்டியில தண்ணி இருக்கு, குழாய் திறந்து இருக்குது, தண்ணி வெளியே போகத்தான் செய்யும். இப்ப அந்த குழாய எடுத்து மீண்டும் தொட்டிக்குள்ளே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, தண்ணி உள்ளேயே சுத்திட்டு இருக்கும் இல்லையா? டேப் வழியா வருது, குழாயில போகுது, அந்த டியூப் வழியா போய் மீண்டும் தொட்டிக்கே போயிடுது. அப்ப ஓட்டம் இருந்தாலும் விரயம் கிடையாது. இதுதான் தவத்தின் நுட்பமும். ஓட்டம் இருக்கும், செலவு கிடையாது. ஏனென்றால் மனம் உள்ளேயே போய் உயிர் மையங்களை நிலைப்பதனால, அந்த உயிர் மையங்களில் வெளிப்படுகின்ற மனம் மீண்டும் உள்நோக்கி போவதனால இது உடலுக்குள் சுழன்றுருக்குமே தவிர வெளியே போகாது. இதுதான் ஜீவானந்தத்தினுடைய செலவை தடுக்கின்ற ஒரு வழி. இப்ப செலவு குறைஞ்சு போச்சுன்னா இருப்பு அதிகமா இல்லையா? அப்ப தவம் என்பது ஜீவான் சக்தியின் செலவை குறைப்பது மட்டுமல்ல, பெருக்கவும் செய்யும். எப்படி? இப்ப ஆக்னை தவம் செலவை குறைக்கிறது, சாந்தி தவம் செலவை குறைக்கிறது, துரிய தவம் செலவை குறைக்கிறது. ஆனா உற்பத்தியை பெருக்குமா? ஜீவன் சக்தி அதிகமாகுமா? இருப்பு கூடும், அவ்வளவுதான். செலவு இல்லாதனால இருப்பு அப்படியே இருக்கும். ஆனா இருப்பு கூடுமா? அதிகமாகுமா? இல்ல. பிறகு எப்படி தவம் அதிகம் செய்யும் என்றால், அதுதான் 9 மைய தவம், துரியாதீத தவம், நவகிரக தவம், இறைநிலை தவம். இதெல்லாம் தவத்தின் மூலமாக ஜீவான் சக்தியை பெருக்கக்கூடிய வழிமுறைகள். எப்படி? 9 மையங்கள் சக்திகளும் சிவகலம், மீதி 7 மையங்கள் உடம்புக்குள்ள, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம். இந்த 7 உயிர் மையங்கள். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், நாளமில்லா சுரப்பிகள். ஒவ்வொரு சுரப்பிலையும் ஒரு ரசாயன திரவம் சுரக்கும். இந்த திரவங்கள் நாம் உண்ணுகின்ற உணவை செரிமானம் செய்து அதிக அளவிலே சக்தியை எடுக்கும். யாருக்கு? தவம் செய்பவர்களுக்கு. தவம் செய்யவில்லை என்றால் அதிகமா சாப்பிடுவாங்க, அதிகமா டாய்லெட் போவாங்க. இது உணவை மலமாக மாற்றுகின்ற ஒரு எந்திரமாகத்தான் இருக்குமே தவிர உயிர் சக்தியை ஈர்த்து பிடிக்கின்ற ஆற்றல் களமாக செயல்படாது. அதனால 9 மைய தவத்திலே உடலுக்குள் உயிர் மையங்களுடைய இயக்கம் சீரமைக்கப்படுவதனால் உணவின் செரிமானம் சிறப்படையும். அதே உணவிலிருந்து, இன்னும் சொல்லப்போனா குறைந்த உணவில இருந்து அதிக சக்தியை தன்வசப்படுத்திக் கொள்ளும். சரி, உடல் கடந்தும் பிரபஞ்ச சக்தியை வாங்க முடியுமா? உடல் கடந்து பிரபஞ்ச சக்தியை வாங்க முடியுமா? சக்திகளம், நவகிரக தவம், சிவகலம், இவையெல்லாம் அபரிமிதமான ரிசர்வாயர்ஸ், ஆற்றல் களம். நம்ம எவ்வளவுதான் சக்தி இருந்தாலும் பூமி சுத்த வைக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. ஆனா சூரியனின் ஆற்றல் இந்த பூமி சுற்ற வைக்கிறது இல்லையா? அப்ப அதனோடு நாம் இணைகின்ற போது நமக்குள்ளும் அந்த ஆற்றல் பெருகும் இல்லையா? அபரிமிதமாக பெருகாது. ஏன்னா நம்முடைய உடல் திசுக்கள் எந்த அளவுக்கு உயிர் சக்தியை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஈர்க்க முடியும். ஒரு 3 வோல்ட் பேட்டரி, 6 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி எல்லாம் இருக்கு. ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இப்ப இருக்கு. அது சக்தி இழந்த பிறகு நம்ம மின்சாரத்துல இணைக்கிறோம். மின்சாரம் 240 வோல்ட் அல்லது 110 வோல்ட். இந்த 6 வோல்ட் பேட்டரி அப்ப அதிலும் தொடர்ந்து சார்ஜ் ஆக ஆக ஒரு 6 வோல்ட் பேட்டரியில 7 வோல்ட் மின்சாரத்தை சேமிக்க முடியுமா? இல்ல. 6க்கு மேல சார்ஜ் ஆகாது. ஏன்? அதனுடைய ரசாயனத்தின் தாங்கும் திறம் அவ்வளவுதான்.
இதே போலத்தான் பிரபஞ்ச சக்தி அபரிமிதமானது. நம்முடைய உடல் அதை தாங்கணும் இல்லையா? இப்போ சாமிஜியே தீட்சை கொடுப்பாங்க. சாமிஜியுடைய ஆற்றலுக்கு தீட்சை கொடுத்திருந்தா நாம தாங்க முடியுமா? அப்ப அவங்க எப்படி கொடுக்குறாங்க? நம்முடைய உடம்பு எவ்வளவு தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தவ ஆற்றலை செலுத்தி நமக்கு தீட்சை கொடுத்தாங்க. அதுபோல இந்த உடலின் தாங்கும் திறத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் காயல்பம் துணை செய்யும். தொடர்ந்து ஒரு சாந்தமான வாழ்க்கை அந்த பக்குவத்தை பெறுவதற்கு துணை செய்யும். அதனால்தான் பயிற்சிக்கு வந்த பிறகு இது சாதாரண வாழ்க்கை அல்ல, இது ஒரு ஆன்மீக வாழ்க்கை, மெய்ஞான வாழ்க்கை. எனக்கு மூலமாகிய இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற இறை வழிபாடு, இதுதான் மனித வாழ்க்கை. புலன் போன அளவுல எல்லாம் போய் அனுப்பிக்கிறது இல்லைங்க வாழ்க்கை. நம்ம எல்லாம் ஒரு எல்லைக்குள் அடக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கை விதி என்ற சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் நாம். அந்த சட்டத்துக்கு உள்ள இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. மீறிவிட்டால் துன்பம் தான். சமுதாய சட்டத்தை மீறினாலே தண்டிக்கப்படுவோம். அதே போல இயற்கை தர்மத்தை மீறினால் தண்டிக்கப்படுவோம். சட்டம் என்பது வெளிக்காவல், தர்மம் என்றால் அது மனக்காவல். ரெண்டையும் மதிச்சாதான் துன்பம் இல்லாத வாழ்க்கை. இதே போல பஞ்சேந்திரிய தவம், ஐம்புலன்களில் அளவோடு முறையோடு வாழ்கின்ற பக்குவத்தை தருவதற்கு பஞ்சேந்திரிய தவம். இப்படி செலவை குறைப்பதற்கு பஞ்சேந்திரியம், ஆக்னி, சாந்தி, துரியம். 9 மையத்துல 7 மையங்கள். இது 9 மையத்திலே பெருக்கக்கூடிய தன்மை. ஸோ அது போக பஞ்சேந்திரியம், ஆக்னி, சாந்தி, துரியம், இந்த 4 தவங்களும் ஜீவன் சக்தியின் செலவை குறைத்து இருப்பை நிலைப்படுத்துவதற்காக. அதிகப்படுத்தக்கூடிய தவங்கள் 9 மையத்துல 7 மையங்கள் சக்திகள் சிவகலமும் நம்ம காற்றில் கொடுக்க வைங்க. பிறகு நவகிரக தவம். இதையே ஒரே பார்வையில் பார்ப்பது இறைநிலை தவம். ஸோ இப்படி நம்முடைய செலவை குறைத்து இருப்பை பெருக்கி வரவை கூட்டி இருப்பை பெருக்குவதற்கான ஒரு அற்புத வழிவகைகள் தான் அகநோக்கு பயிற்சிகள். சரி, அடுத்தது தீப பயிற்சியும் கண்ணடை பயிற்சியும். இதை பற்றி விளக்கத்தை பிறகு மௌன நோன்பு இருக்கு. இந்த 3 மௌன நோன்பு தனி தலைப்பாக பார்க்கலாம். இந்த தீப பயிற்சி, கண்ணடை பயிற்சி அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வழக்கம் போல மிகவும் தெளிவான சிந்தனை உரை எல்லாம் விளங்குது ஐயா. இனி அதை நடைமுறைப்படுத்துறது தான் எங்களை பொறுத்த விஷயம். யாருக்காவது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அல்லது விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் ஐயா விட்ட கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் பத்மி அம்மா, சொல்லுங்கள். இப்போ இந்த தவத்தின் மூலம் ஜீவகாந்தத்தை இருப்பை எப்படி அப்படியே தக்க வச்சுக்கிறது, செலவை குறைக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம். பெருக்க பயிற்சிகள் பத்தியும் சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த பேர் என்ன, நித்யானந்த தவத்தை பத்தி ஏன் ஐயா சொல்லல நீங்க? நித்திய ஆனந்தம், அதுல அதுவும் பெருக்க பயிற்சி தானே ஐயா? நித்யானந்தம் எப்படி பெருக்கும்? அதுதான் நம்ம ஆற்றலை நம்ம பயிற்சியின் மூலம் தான் ஐயா பெருக்கிறோம். இப்ப மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு கொண்டு சென்று உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பரவ விடுறோம். அப்படி பரவ விடும்போது ஏற்கனவே அனைத்து செல்களும் ஏற்கனவே நார்மல் பர்சன் கூட அனைத்து செல்களுக்கும் ஆற்றல் நார்மலா கிடைக்குது. இந்த நித்யானந்த தவத்தின் மூலமாக 2வது முறையா செல்லெல்லாம் அந்த இன்னும் நிரம்புது. இப்ப இந்த எப்படி காயக்கல்பத்துல நம்ம ஓஜஸ் மூச்சு இழுத்து விடுறோமோ, அப்ப எப்படி அந்த செல்களுக்கு 2ஆம் முறையா அப்ப கிடைக்குதோ அதே மாதிரிதானே ஐயா இந்த நித்யானந்த தவம். எங்க எடுத்தீங்க? நான் எனக்கு மண்டைக்கு தோணுது சொல்றேன். இல்ல, எங்கிருந்து எடுத்தீங்க ஜீவந்தத்தை?
எங்க இருந்து எடுத்தனா? அதான் மூலாதாரத்துல இருந்து. மூலாதார உடம்புக்குள்ள தான் இருக்குது. சரி. அப்புறம் எப்படி பெருகும்? இருக்கட்டும், இருக்கட்டும். அதுவும் தானே ஒரு பயிற்சி. பயிற்சி சரிம்மா. உங்களுடைய ம். ஜீவாந்தத்தை இருக்குமே அப்படியே வைக்கிறதே தவிர, ஆ. அது செலவை குறைக்கவோ அல்லது வரவை கூட்டவோ இல்லையே. இன்டென்சிஃபை பண்றமே ஐயா. இன்டென்சிஃபை இருக்கிறது தான் வெளிய குடுக்குறீங்க. அப்ப அங்க குறையுதுல்ல. இப்படி இப்படி குடுக்கும்போது, நம்ம துரியத்துக்கு கொண்டு போய் நம்ம உடல் முழுவதும் ஆற்றல பரவ விடும்போது, ஏன் அப்ப ஆமா. வாழ்ந்த அந்த ஆற்றலும் நீங்க சேர்ந்து வராதா? உங்க கணக்குல இருந்து எடுத்து உங்க பெட்டியில வைக்கிறீங்க. பேங்க்ல இருந்து எடுத்து பணத்த பர்ஸ்ல வச்சீங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் குறையுமா இல்லையா? அது அப்படி சொல்றீங்களா? பின்ன மூலாதாரத்துல இருந்து எடுத்து நீங்க துரியத்துக்கு கொண்டு போறீங்க. உடம்புக்குள்ள தானே இருக்கு 2மே. இருங்க ஐயா. இப்ப இப்ப இந்த மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு கொண்டு போறோம். அந்த உச்சியில இருந்து பரவ விடுறதுக்கு முன்ன அப்ப வான்க அந்த ஆற்றல் சேர்த்து இழுக்காதா உச்சி? இழுக்காது, இழுக்காது. ஆ, நீங்க மனச வெளிய கொண்டு போனா தான் வான்காந்தம் உள்ள வரும். நீங்க மனச சரி. உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வான்காந்தம் வரும் உள்ள? வாழ்க வளமுடன். இது 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 இத பத்தின ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் அது என்னவோ அதாவது என்னவோ உடலுக்குள் நிரப்புவதற்கு சரி. ஆ, ஆனா தலைப்பு வந்து ஜீவாந்த பெருக்கம். இருக்கும். அப்ப ஜீவாந்த பெருக்கம் இல்ல, சரி, செலவை குறைக்கவும் இல்ல. இருக்கிறத சரி. அப்ப உள்ள வந்து நிரவுது அவ்வளவுதான். அந்த நிறவுது அப்ப இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்குன்னு கூட சொல்லல ஐயா. இல்ல எப்படி தக்க வைக்கும்? எடுத்து இல்ல. நிரவும் போது எப்படி தக்க வைக்கும்? சரிங்க ஐயா. வெளிய போகக்கூடிய செலவை குறைச்சா தான் தக்க வைப்பது. இது ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. ஒரு ஆ, ஆசிரியர் நேத்து சாயந்தரம் இத பத்தி ஆழியார்ல பேசுனாங்க ராதாம்மான்னு. ஆ, வேளச்சேரி மன்றத்துல. ஆ, அவங்க கிட்ட நான் இதே கேள்வி அவங்களும் இதே தான் எடுத்தாங்க. ஜீவகாந்த ம், பெருக்க பயிற்சின்னு இத தான் எடுத்தாங்க. ஆ, அப்ப நான் இத பத்தி கேள்வி கேட்டப்ப, ம், நீங்க சொன்னது சரிதாம்மான்னு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. விளக்கம் சொல்லல. ம். இப்ப சரிதாம்மா, அதுவும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சேர்த்துக்கலாம். ஆனா அது உள்ள ஆழமா போனா தான் தெரியும் வித்தியாசம் இல்ல, என்னன்னு. இல்ல. நீங்க இப்ப இந்த அளவுக்கு கிளாரிஃபை குடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. அதத்தான் சொல்றேன். 32 வருஷம் சும்மா வருமா? அதானே? அனுபவம் இருக்கலாமா? ஆமாங்க ஐயா. அதனால வாழ்க வளமுடன் பேதப்படும். ஐயா. ம். சிறப்பு, சிறப்பு ஐயா. சோ அப்ப வந்து இந்த நித்யானந்த தவத்த பத்தி சொல்லும்போது இப்ப என்ன சொல்லணும் ஐயா? அது ஜீவந்தத்தை சொல்ல வேண்டியதில்ல. சரி. உடலுக்குள் உடலுக்குள் திசுக்களுக்கு ஆற்றலை வந்து நிரவும். அ, இப்ப நம்ம தவத்தின் மூலமாக சேமிக்கின்ற அல்லது வெளியிலிருந்து நவர தவத்தின் மூலமாக சக்திகளத்தின் மூலமா எடுக்கப்பட்ட ஆற்றல் அ, மூலாதாரத்துல திணிவா இருக்குது. அதை சரி. எடுத்து உடல் முழுவதும் பரப்புறோம். ஓ! அவ்வளவுதான். அப்ப மேபி இட் இஸ் ஈக்குவல் டு ஓஜஸ் மூச்சா? இல்ல. அப்படி ஓஜஸ் சொல்லக்கூடாது. மூச்சு வேற. ஓஜஸ் மூச்சு வந்து என்ன பண்றீங்க? அதான். அசுனி முத்திரை மூலம் திசுக்களிலிருந்து சக்தியை மையப்படுத்துறோம். அ, மையப்படுத்திய பிறகு அந்த அ, திணிப்பற்ற ஆற்றலை ஓஜஸ் மூலம் மேல கொண்டு போய் அ. அந்த மூளையில மோதுகின்ற போது மருத்துவ குணம் வாய்ந்த ஆற்றலாக மாறும். ஓகே. அந்த கன்வெர்டட் எனர்ஜியை வந்து மறு உடல் முழுக்க பரப்புகின்ற போது அ, உடல் திசுக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அ, அ. அதே போல கருமத்தில் இருக்கக்கூடிய நோய் தன்மைகள் குறையும். இதனால புரியுதுங்க தான் ஐயா. காயல்ப பயிற்சி மூலமாக நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்க ஐயா. ம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அல்சாமி வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு வாழ்க கேள்வி. வளமுடன். சொல்லுங்கய்யா. நீங்க கடைசில சொன்னீங்க, 3 தவம் செஞ்சா ஸ்பெண்டிங் கம்மியாகும்னு. ம். ஆக்ஞை, சாந்தி, துரியம். அதுக்கு பஞ்சேந்திரியம். பஞ்சேந்திரியம் ஆமா. ம். ம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் சொன்னீங்க. ஆனா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சரியா புரியல. அது பிரீஃபா திருப்பி சொல்றீங்களா? ஆ, அது மனசு அதாவது வெளியில பஞ்சத்தை ஓகே. ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்ப 5 புலன்கள் வழியாக உயிர் சக்தி செலவாகிற போதுதான் நாம வந்து அனுபவங்களை பெறுகிறோம். இப்போ அளவுக்கு அதிகமா புலன்களை பயன்படுத்துவது சமுதாயத்தின் தாக்கம், நம்முடைய பலவீனத்தின் தாக்கம், கவர்ச்சி, புலன் கவர்ச்சியில உள்ள அதீதமான நாட்டம். இப்போ பஞ்சேந்திர தவம் செய்கின்ற போது மெய்வாய், கண்மூக்கு, செவி இந்த 5 புலன்கள் மூலமாக ஜீவான் சக்தி வந்து ஒரு அளவோட முறையோடு செலவு பண்றோம். எப்படி? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது இல்ல. ஜீவந்தத்தை விரயம் செய்யக்கூடிய இனிப்பு, காரம்,
கொழுப்பு, அசைவம் இது ஒண்ணும் சாப்பிடுறது இல்ல. அப்ப அந்த எளிய உணவை செரிப்பதற்கு குறைந்த அளவு ஜீவாமிர்தம் போதும். இப்ப என்னதுங்க, மிகுதுள்ளது இருப்பு தானே இல்லைங்களா? அதே போல ஒவ்வொரு புலனிலேயும் மனதை வைத்து தவம் ஏற்றுகின்ற போது தபத்திலேயே என்ன சொல்றோம், தொடுவுணர் புலன் இதுல மனதை வைத்து தவம் ஏற்றுகிறோம். தொடுவுணர் புலன் எங்க நமக்கு செலவாகுது, தாம்பத்தியத்துல. அப்ப தாம்பத்தியத்தில் அலமுறை காப்பேன் அப்படின்ற சங்கல்பத்தோட இதை செய்யணும். நாவின் மீது தவம் ஏற்றுகின்ற போது சுவை உணர்வு அரும்பு நாக்கு. அப்போ உணவிலே நாட்டம் இல்லாது உடல் நலத்திற்காக, உடல் தேவைக்காக அளவு முறையோடு உணவை ஏற்றுக்கொள்வேன் சங்கல்பம். மூக்குக்கு பிரச்சனை இல்லை. அப்ப என்ன, சுவாச உறுப்புகள் பலமடையட்டும். கண்கள் தேவையில்லாம டிவி பார்க்கறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்கறது அப்படி இல்லாம அமைதியாக கண்களை மூடி, வேலை இல்லாத போது கண்களை மூடி அமைதியா இருக்கிறது. இப்படி இப்போ சினிமா தேட்டர் போறேன், கங்குவா படத்துக்கு கேட்ட காது பறை கிழிஞ்சு போச்சுன்னாங்க முதல் காட்சி பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாம். எதுக்கு இவ்வளவு சவுண்டு? கேட்கிற அளவுக்கு சத்தம் இருந்தா போதும் இல்லையா? இது போன்ற ஓசைகளை தவிர்ப்பது. இப்படி பஞ்சேந்திரிய தவம் என்பது ஐம்புலன்களில் செலவாகக்கூடிய ஜீவாந்தத்தின் முறைப்படுத்தி அளவோடும் முறையோடும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதியை வளர்ப்பதற்காக 5 இந்திரியங்கள் மீது தவம் பண்ணிட்டு பிறகு இவற்றை இயக்குகின்ற ஆற்றல் மனோமையம் ஆக்னை அங்க தவம் பண்ணி இந்த செயலுக்கான எண்ணம் தோன்றுகின்ற மூளை. அப்ப துரியத்திலே தவம் பண்ணி நிறைவு செய்கிறோம். அதனால இந்த 4 தவங்கள், ஆக்னை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திர 4 தவங்களும் நம்முடைய உடல் புலன்கள் வழியாக ஒரு கவர்ச்சியை குறைத்து, நாட்டத்தை குறைத்து, செலவை குறைக்கின்ற போது இருப்பு அதிகமாகும். சரிங்களா ஐயா? இப்ப புரியுது ஐயா. ஆ. மிக நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது ஐயாவுடன் விளக்கம் கேட்க முடிய விரும்பினால், கேள்வி கேட்க விரும்பினால்? ஐயா, நான் ஒரு சின்ன கேள்வின்னு சொல்லி கேளுங்கய்யா. நீங்கள் சொல்லிக்கொண்டு போகும் பொழுது ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த மனித மனம், நாங்கள் பெரும்பாலும் ஒன்றில் இறந்த கால அனுபவங்களை பற்றி, அதை பற்றிய சிந்தனை வரும். அப்படி இல்லாட்டி வருங்கால கற்பனையில் ஓடிக்கொண்டிருக்கும். நிகழ்காலத்தில் இல்லை. அதாவது வந்து அதில் சொல்லும்பொழுது நிகழ்காலத்தின் அளவு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொன்னீங்க. அந்த நிகழ்காலத்தின் அளவுன்னு சொல்லும்போது அந்த நிகழ்காலத்தின் அளவுன்றது வந்து என்னத்தை பற்றி மீன் பண்ணீங்க? இப்போ ஒரு நிமிஷம் சொல்றோம் இல்லையா? ஆமா. இது நிகழ்காலமா இல்லை இதை விட நுட்பமானது நிகழ்காலமா? காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம் என்றார் மகரிஷி. அப்போ ஒரு நொடி, ஒரு செகண்ட், ஒரு நொடிக்குள்ள 60 பிரிக்கிறாங்க கணக்குல. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அது 1000 பிரிச்சு மில்லி வினாடின்றாங்க. ஆமா. அப்போ காலத்தின் நுண்ணழகு எவ்வளவுன்னு சொன்னா இறை துகளிலே 3 சுற்று வரைக்கும் அவருடைய ஆற்றல் வெளிப்படும். அப்ப இறை துகள் பின்னப்படுகின்ற போது எழுச்சி பெறுகின்ற சுழற்சி அலை ஒரு புள்ளியில் தொடங்கி மீண்டும் அந்த புள்ளி அடைகிறது பாருங்க, அதுதான் காலத்தின் நுண்ணழகு. சோ நிகழ்காலம் என்பது அங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இன்னும் அதில் என்னன்னு சொன்னா, வழக்கமாக டாக்டர் பேசும்போது சொல்லுவாங்க, வழக்கமா பேசும்போது மினிமம் வந்து ஒரு செகண்ட். ரைட். ஆனால் இப்போ நம்ம சாதாரண வழக்கில் போகும்போது நம்ம வந்து இப்போ சிலர் வந்து ஒரு வேலையை கொடுத்தா சின்ன சின்ன அவங்க அந்த அது நிகழ்காலம் தான். ஆ. இப்போ உணவு ஒண்ணுகிறோம், ஒரு கவலம் மென்று முழுங்குற வரைக்கும் ஒரு நிகழ்காலம் தான். முழுங்கியாச்சுன்னா பாஸ்ட் போயிடும். ரைட். ஓகே. அடுத்த கவலம் எதிர்காலம். ஓகே. ஓகே. இப்போ வாயில மென்னுட்டு இருக்கிற கவலம் நிகழ்காலம். உண்டையா மற்றது இன்னொரு கேள்வி, இன்னொன்று ஐயா, அது சின்ன ஒரு கேள்வின்னு சொல்லி சொன்னால், இந்த ஜீவகாந்தத்தின் திணிவுதான் உயிர், திணிவு பெற்ற ஜீவகாந்தம் உயிராக ஓடிக்கொண்டிருக்கின்ற கதை சொன்னீங்க. ஆமாம்மா. அப்ப நான் சும்மா நான் நடைமுறையில் பார்த்துக்கும் போது அப்போ
அந்த இப்போ ஜீவானந்தம் நல்ல திணி பெற்றாக்களின் உயிர் வந்து பலப்பட்ட உயிர். இப்ப ஆமா, அதாவது ஜீவகாந்தம் என்பதும் உயிர்காந்தம் என்பது ஒண்ணு. இதே ஆனா உயிர் அலைகள் அப்படின்ற போது இந்த ஜீவாந்த துகள்களின் திணிவு பெற்ற நிலை தான் உயிர். எப்படி இறை துகள்கள் சில கோடி இணைந்து எலக்ட்ரான் மாறுது இல்லையா, ஆமா அது போல சில கோடி ஜீவாந்த துகள் சேர்கின்ற போது ஒரு உயிர் அலை. இது ஏன் கேட்டுட்டா ஐயா, இப்போ நான் பார்த்துருக்கேன் சில ஆட்கள் வந்து அந்த வருத்தமாகலாம் வந்து வயசெல்லாம் போய் கனவாக இருப்பாங்க. ஆனால் உயிரே போகாது. அந்த அப்படியே ஆட்கள் கடவுளெல்லாம் நின்று கொண்டிருப்பாங்க. இங்கடா போகுது போகுதுன்னு சொல்லி அது உயிர் போகாது. இடத்துல சில ஆட்கள் வந்து புதுக்கொண்டு போயிடுவாங்க. ஆமா, ரெண்டையும் பார்க்க இந்த அவர்கிட்ட ஜீவகாந்தமோ அந்த ஜீவகாந்த துணி வந்து அவர் கூட அப்படியா? அதாவது மரணத்துல சில ஸ்டேஜஸ் இருக்குங்கய்யா. இப்போ டக்குன்னு ஒரு செகண்ட்ல போயிடுவாங்க. ஆமா, அது நீங்க போனீங்கன்னா போயிடுச்சு அப்படிம்பாங்க. இதே சிலர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் வார கணக்கு படுத்திருப்பாங்க. சிலர் கோமால போய் மாச கணக்கு படுத்திருப்பாங்க. இது போல அந்த ஸ்டேஜஸ் மாறுது பாருங்க. இதுக்கு அவரவருடைய மன நிறைவு, அப்ப கொண்டு வந்திருக்கின்ற வினை பதிவுகளின் தாக்கம். இப்போலாம் என்ன வயசாச்சு, என்ன பிரார்த்தனை, சிரமம் இல்லாம ஹாஸ்பிட்டல் போகாம இருந்த நிலையில தூக்கத்திலே போயிட்டா நிம்மதியின் பிரார்த்தனை. அது பெரிய புண்ணியங்கய்யா, டக்குன்னு போயிடுறது. என்ன மற்றவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குமே தவிர, இழுத்துட்டு கடந்து வச்சுங்களேன், வாரம் 10 நாள் 1 மாசம் இழுத்துட்டு கடந்து வச்சுங்களேன், இதெல்லாம் அவஸ்தை. சரி, நன்றி ஐயா. நிகழ்ச்சி நிறைவு செய்ய முன்னம் இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் என்று சொன்னால், அது ஏதாச்சும் ஐயா பற்றி பெருமைப்படுறது பர்சனலாக. பத்னியமாக கழிக்கும் போது ஐயா ஒன்று சொன்னார், சொல்லிக்கொண்டு போகும்போது ஒன்று சொன்னார் என்று சொன்னால், 32 வருடம் சும்மாவாக இருந்தவன் சொல்லி அப்படின்னு போட்டார். அதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருந்ததுன்னு சொல்லி நான் அடிக்கடி யோசிக்கிறேன்னா, என்ற பார்வையின்படி ஐயா வந்து இந்த வேதாத்துரிய கண்ணோட்டத்தில் அதை வச்சு தான் கன விஷயங்களை பார்த்து அவர் அனுபவங்களை இப்போ திரட்டி கொண்டே இருக்கிறார். அந்த முடுக்கண்டு தான் நான் எடுப்பேன். அதுதான் அந்த கேள்வியை போட்டது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா, அப்படி ஐயாவிட்டு நாங்கள் அப்படியான ஐயாவிட்டு சின்னவர்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் பெரிய பாக்கியம் பெற்றிருக்கணும்னு சொல்லி அவர் வெல் கான்ஃபிடென்ட்டாக கன விஷயங்கள் வச்சிருக்கிறார். நன்றிகள் ஐயா, மிக நன்றிகள் ஐயா. வாழ்வமுடன். நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயா என்ன சொல்ல பார்த்தீங்க இல்லைங்கய்யா, நிறைய செய்துக்கலாம். ஐயாவுக்கு அனைவருமா சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். இன்றைய குருவின் குரல் 61 பாகத்தை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு நடிப்படுத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை தவத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வார புதன்கிழமை இருக்கு ஐயா வாழ்வு. சரிம்மா, புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க இல்ல செவ்வாய்க்கிழமையா குருவின் குரல், புதன்கிழமை வாழ்வியல் 62 இருக்க ஒன்று வாழ்வியல். ஓகே ஓகே, அது இருக்கு. நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவேன் ஐயா. சரிங்கய்யா. ஓகே, வாழ்க வாழ்க.